என்ன 5 பேர் சாப்பிடுற மாதிரி இவ்வளவு சாப்பாடு இருக்கு. அது அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்தனா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? மசாலாக்காரங்களே நீ கவனிச்சியா நம்ம சேனல்ல எந்த யூடியூப் சேனல்லும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் நம்ம சேனல்ல இருக்கு தெரியுமா? என்ன இருக்கும் அந்த கடைக்காரர் வேற என்னைய மொத்தனே இருக்குது. எக்ஸ்ப்ளோர் நம்ம யூடியூப் சேனல்ல இருந்து வரோம். இந்த ஷாப்ல என்னென்ன இருக்கு? சிக்கன் பிரியாணி இருக்கு, மட்டன் பிரியாணி இருக்கு, லாலிபாப், லெக் பீஸ், 65 பெப்பர் சிக்கன். ஹைதராபாத் எல்லாமே ஹைதராபாத் ஸ்டைல் தான். எல்லா ஸ்டைலுமே நம்மளுக்கு 65 மசாலா போடுறதுலாம் கூட ஹைதராபாத் ஸ்டைல் தான். எல்லாம் மட்டன் பிரியாணி எவ்வளோ? சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி 280, சிக்கன் பிரியாணி 160, லாலிபாப் 4 பீஸ் வரும் 120, லெக் பீஸ் 2 பீஸ் வரும் 120, பெப்பர் சிக்கன் 120 பிளேட். அது லாலிபாப் 5-6 பீஸ் வரும் 100 rupees பிளேட். ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி, லாலிபாப்பு, ஒரு அந்த லெக் பீஸ். எக்ஸாக்டாக எங்கே இருக்குது? திருமங்கலம் மெட்ரோ பக்கத்தில் சார். பிரியாணி ஹவுஸ், எஸ்என் ஃபுட் பிரியாணி ஹவுஸ். எஸ்என் ஃபுட் பிரியாணி வந்து மசாலா கம்மியாக போட்டு கொடுத்தாங்க, கொஞ்சம் நல்லா இல்லை. நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்கீங்க கமெண்ட்டில் போடுறீங்க இந்த வீடியோ வரும்போது. நீதான் யூடியூப் சேனல் வைக்கணும்ன்றல. ஓ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? தாமாத்தோட இந்த தௌலத்தை வந்து பேசுது பாரு. சாப்பிடா என்ன இது? என்ன 5 பேர் சாப்பிட்ற மாதிரி இவ்வளோ சாப்பாடு இருக்கு? பீஸ் 1 பீஸ், 2 பீஸ். அது அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்தனா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? 2 பீஸ். இவ்வளோ சாப்பாடு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எப்படின்னு பார்ப்போம். லைனாக சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. கிரேவி தொட்டு சாப்பிடுவோம் அப்படி இருக்குங்க. செம்ம சூப்பர், வேற லெவல் டேஸ்ட், தட்டி தூக்குது அப்படின்லாம் சொல்லணும்னு எனக்கு ஆசை தான். பட் அன்பார்ச்சுனேட்லி சுமாராக தான் இருக்கேன். இல்லை எனக்கு ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணி பிடிக்கல வேணுமோ. பீஸ் பார்க்கறதுக்கு வேகாத மாதிரி இருக்குது, ஆனால் நல்லா தான் வந்துருக்கு. நல்லா சூப்பராக குக்காக இருக்குது, ஆனால் இதில் டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்குது. ஒரு சுமாரான ஹைதராபாத் பிரியாணி. காசு கொடுத்து பில் கட்டி சாப்பிட்றேன் செத்த பையில. இது சிக்கன் தம் பிரியாணி நல்லா இருந்தா ஓகே. ஓகேவா இருந்தா? நல்லா இருந்தா? சூப்பராக இருந்தா? நான் டபுள் மசாலா ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து மசாலா கம்மியாக போட்டு கொடுத்தாங்க, கொஞ்சம் நல்லா இல்லை. டபுள் மசாலா 2வது தடவை ட்ரை பண்ணால் நல்லா இருந்தது. இப்போ பெப்பர் சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா இருக்கு. அதோட அந்த பிரியாணி வந்து நல்லாயிருக்கும். அதோட ஃபேன் நல்லா இருந்துச்சு. இப்போதான் பிரைட் ஆரம்பிக்கிறேன். ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். மட்டன் பிரியாணி வாங்கியிருக்கோம். நான் ஏற்கனவே இங்கே சாப்பிட்ருக்கோம், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ண பார்க்க போகிறோம். என்னாச்சு என்னாச்சு சார் நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்கீங்க கமெண்ட்டில் போடுறீங்க இந்த வீடியோ வரும்போது. இந்த வீடியோ வரும்போது கண்டிப்பாக இதுதான். ஆமாம், சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். நம்ம அது கூட வந்து சிக்கன் லாலிபாப்பும் ஒரு பிளேட்டும் ப்ளஸ் வந்து சிக்கன் லெக் பீஸ். இதுவும் ஹைதராபாத் ஸ்டைலில் தான் வந்து மசாலா போடுவாங்களாம். ஃபஸ்ட்டு சிக்கன் லெக் பீஸ் எப்படின்னு சாப்பிடுவோம். சிக்கன் லெக் பீஸ் சும்மா நல்லா மசாலாக்காரங்களே. என்ன கீழே ஊத்துன டீக்கு 4.50? ஆனால் சிக்கன் லெக் பீஸ் நல்லா இல்லை.
மட்டன் நல்லா இருக்கா பார்ப்போம். மட்டன் நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. இதே வேகாத மாதிரியே இருக்குது இல்லை ஏன் ப்ரோ? வேகாத மாதிரியே ஒரு ஃபீல். நம்ம சேனலில் ஒரு பெரிய நீ கவனிச்சியா? நம்ம சேனலில் எந்த யூடியூப் சேனல்லையும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் நம்ம சேனலில் இருக்குது தெரியுமா? என்ன இருக்கும்? எல்லா சேனல்லையும் கேமராமேன், லைட் மேனு அது இதுன்னு வச்சுருப்பாங்க. நம்ம சேனலில் மட்டும் தான் பவுன்சர்லாம் வச்சுருக்கோம். நம்ம இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. வெரி ஒஸ்ட்டு. ஹைதராபாத் சிக்கன் மட்டன் செல் பிரியாணி வெரி வெரி ஒஸ்ட். நண்பர்களே வேற ஒன்றும் இல்லை. என்னடாச்சுன்னா ஒரு ஓகே, ஓவராலாக ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இது பிரியாணி. அந்த கடைக்காரர் வேறு என்னையே முறைச்சினே இருக்குது. என்ன பழப்பு. அதனால் ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த சாப்பிட்ருக்கீங்கன்னா எப்படின்றதில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி புது புது பிரியாணி அப்டேட்ஸ் கொடுக்குறேன் நம்ம சேனலில். நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோ சந்திப்போம். டாடா பை.